டிஎஸ் கிரேவால் புக்கில் பார்ட்னர்ஷிப் சாப்டரில் சேஞ்ச் இன் ரேஷியோவில் இல்லஸ்ட்ரேஷன் 6 பார்க்கலாம். இல்லஸ்ட்ரேஷன் 6. டோரிமான், சின்சான் அண்ட் நொபிட்டா ஆர் பார்ட்னர்ஸ். ரேஷியோ கொடுத்துட்டாங்க 3:2:1. With effect from 1st April 2022, they agreed to share profits equally. It means the ratio is equal. For this purpose, goodwill is to be valued at 2 years purchase of the average profit of last 4 years. So last 4 years the average எடுக்கணும், அந்த average into 2 multiply பண்ணணும். ஓகேயா? சரி, கொடுத்துட்டாங்க லாஸ்ட் 4 இயர்ஸ்க்கு 2019, 20, 21, 22. ஓகே, லாஸ். ஸோ இது ரிமெம்பர் லாஸ். ஓகேயா? இதெல்லாம் ப்ராஃபிட். ஓகே, ஆன் 1st April 2021 அப்படின்னா இந்த வருஷம், அதாவது 4th year, a motorbike costing 50,000 was purchased and debited to traveling expenses. ஓகே, அசட் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க, அது டெபிட்டட் டு டிராவலிங் எக்ஸ்பென்சஸ், அதனால தான் லாஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, ஆன் விச் டெப்ரிசியேஷன் இஸ் டு பி சார்ஜ் 20%. ஓகே, ஸோ இந்த டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் ரிவர்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த அசட்டுக்கு டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணணும். ஓகேயா? 2 அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, த ஃபர்ம் ஆல்சோ பெய்ட் an annual insurance premium of 20,000 which had already been charged to P&L account for all the years. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அப்படின்னா என்ன அர்த்தம்? the firm paid an annual insurance. See, எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது அசட் பர்ச்சேஸ் பண்ணி எக்ஸ்பெண்டிச்சர்ல போட்டாங்க, அந்த அசட்டுக்கு இன்சூரன்ஸ் பே பண்ணாங்க. அதாவது முதலேருந்து வரலாம். அசட் பர்ச்சேஸ், ஓகே, புக் டு டிராவலிங், ஓகே, and then insurance paid and that went to P&L. I think கரெக்ட் தான். ஸோ அசட்டுக்கு இன்சூரன்ஸ் that went to P&L is perfect. ஸோ இதை அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ண வேண்டாம், இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ண வேண்டாம். ஓகேயா? சரி, இப்போ 4 years முதல்ல we have to find out the average profit. So March 2019, 2020, 2021, 2022. 50,000, 1,20,000, 1,80,000, minus 70,000. ஓகேயா? இது as per books. ஓகே, then adjustment. Debited to traveling expenses. அப்ப நம்ம we have to reverse பண்ணும். So tickets வாங்க. அப்ப we have to reduce the loss. Basically we have to minus 50,000. ஓகேயா? அடுத்தது அது depreciation 10,000. ஓகே, that means this loss will come down here, then the loss will go up here. கரெக்டா? ஏன்னா லாஸ் இருந்தது, அது எக்ஸ்பெண்டிச்சர் போட்டதுனால லாஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வி ஹவ் டு ரிவர்ஸ் இட் அண்ட் ஃபர்தர் டெப்ரிசியேஷன் வி ஹவ் டு சார்ஜ், த லாஸ் வில் கோ அப். ஓகே, தென் நெட் அமௌண்ட். ஸோ இதுக்கு சேம் 50,000, 1,20,000, 1,80,000. ஓகே, ஸோ the 70,000 after these two it will become minus 20,000, right? Then after these two it will become minus 30,000. ஓகேயா? ஃபர்ஸ்ட் லாஸ், இது பாசிட்டிவ் அட்ஜஸ்ட்மெண்ட், இது நெகட்டிவ் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ ஆஃப்டர் தீஸ் டூ பிகம் 20,000, தென் ஆஃப்டர் தீஸ் டூ minus 20,000 and another expenditure 10,000 will be minus 30,000. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 180, 350, 3,20,000. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போட்டாச்சு. தென் ஆவரேஜ் equal to 3,20,000 divided by 4, which is equal to 80,000. Okay, and third step, 2 years purchase equal to
2 equal to 1,60,000. ஓகேயா? ஸோ ஆவரேஜ் கண்டுபிடிச்சாச்சு. Multiply with 2. Okay. Now we have to find out what is the change in ratio. Okay, so DSN. Okay. இப்போ DSN. இது fourth step. Change in ratio. எழுதிக்கோங்க. Old ratio, what they said is equally, right? Sorry, 3 to 1. New ratio தான் equal, 3 to 1. Okay. So 1, 1, 1. Okay, yeah. So we have to find out what is the sacrifice or gaining ratio. So இது மூணுத்தையும் கூட்டினா 3 plus 2 plus 1 equal to 6 வரும். 3 வரும். So 3 by 6 minus 1 by 3. Okay, இது 2 by 6 minus 1 by 3. இது 1 by 6 minus 1 by 3. ஓகேயா? இந்த மூணுத்தையும் கூட்டினா ஓகே. ஸோ இங்க 3 by 6 minus 1 by 3னா 6 எடுத்துக்கோங்க. எடுத்தீங்கன்னா 3 minus 2. ஓகே. 2 by 6 nothing but 1 by 3 minus 1 by 3. It is 0. இங்க அதே மாதிரி 6 எடுத்துட்டீங்கன்னா 1 minus 2 வரும். ஓகே. which is equal to 1 by 6, 0, okay, minus 1 by 6. That means D is basically sacrificing. Correct? Previously his ratio was higher than the new ratio. Okay. ஆனா இவருக்கு வந்து he is gaining. New ratio is greater than the old ratio. Is gain. So debit or credit பார்க்கும்போது ஏற்கனவே ரேஷன் போட்டிருக்கோம். The person who is sacrificing, correct? So he is going to get less profits in the future. So you have to credit him. The person who gains will have more share in the future. So you will get to credit more credit in the future. So you have to debit now. Okay, yeah. So journal entry. It's the step. So you have to debit. What is this person? Nobita, right? So Nobita capital account debtor 3,20,000 into 1 by 6. அதாவது வாட் எவர் த குட்வில் கண்டுபிடிச்சோம்ல 1,60,000, சாரி 1,60,000, ஓகே, into 1 by 6. ஓகே. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு கால்குலேட்டர் யூஸ் பண்ணிட்டேன். 26,667 to Doraemon, right? ஓகே, சூப்பர். கொஞ்சம் டிஃபிகல்ட் சம் தான் அது. அங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஓகேயா? இது டிஎஸ் கிரேவால் புக்கில் ப்ளஸ் செக்ஷன் 6. தேங்க்யூ.